மாட்டின் உரிமையாளர்கள் தங்கள் பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு சென்று டிடி ஃபார்ம் என்று சொல்வார்கள். உங்கள் ரெண்டு பக்கம் மாட்டு கயிறு பிடித்து மாட்டுடைய புகைப்படத்தை எடுத்து அங்கே கொடுத்தால் மாட்டு டாக்டர் வந்து அவர் வந்து சைன் பண்ணி சீல் பண்ணி கொடுப்பாரு. அது இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்து அனுமதிக்குவாங்க. அதுவும் மாட்டுடைய டோக்கன் வந்து எங்ககிட்ட அது பதிஞ்சு ஜெராக்ஸ் காப்பி இன்னைக்கு நாளைக்கு மதியத்துக்குள்ளே கொடுத்து நம்ம ஆஃபீஸில் அதுக்குண்டான டோக்கன் கொடுப்பாங்க. அதோடு நீங்கள் வந்து கால்நடைத்துறைக்கு உள்ளே கொடுத்தீங்கன்னா அனுமதி சீட்டோட நீங்கள் உள்ளே வந்தோம். அப்போ அதை வச்சு தான் நீங்கள் அந்த காப்பியை கொடுத்தா தான் அவங்க செக் பண்ணுவாங்க. அது ரொம்ப அவசியம். நீங்கள் மாட்டு டோக்கனை விட முதல்ல போயிட்டு கால்நடையில் நீங்கள் டிடி ஃபார்ம் பேர் டிடி ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கங்க. ஓகே, வேறு ஏதாச்சும் டோக்கன் வாங்குறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கானா? டோக்கனுக்கு ப்ரொசீஜர்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் ப்ரொசீஜர். நேரடியானா வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் பர்பஸ். ஓகே, எல்லா ஊர் மாடு தான் வரும். தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி எல்லா மாவட்டத்திலும் வரும் மாடு. எல்லாருக்குமே நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம். நல்ல மாடு நாங்கள் பார்ப்போம். அதனால தான் டிடி ஃபார்ம் கேட்குறது. அந்த மாடை பார்ப்போம், நல்லா இருக்குதா, தரமான மாட்டுக்கு தான் நாங்கள் அனுமதி கொடுப்போம். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி மக்கள் இவ்வளோ ஆர்வமாக வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து நம்ம கிரவுண்டில் வந்து நல்ல விளையாட்டு மாடாக தேர்ந்தெடுக்கணும். மொத்தமாக எல்லா மாட்டும் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். பயிற்சி பெற்ற காலை முன்ன எங்கேயாவது விளையாடி இருக்குதான்னு கேட்போம், வீடியோ கேட்போம். விளையாடு அந்த மாடு நாங்கள் பார்த்து அதுக்கு உங்களுக்கு நாங்கள் டோக்கன் கொடுப்போம். சரிதான் நம்ம ஜல்லிக்கட்டு. மேலும் 24/5/2025 ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு இந்த அரசு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் 7 துறைகளை சார்ந்த அத்துணை அதிகாரிகளும் எங்களுக்கு சிறப்பாக அனைத்து ரெக்கார்டும் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி எங்களுக்கு ஜீவோ வழங்கிய இந்த ஜல்லிக்கட்டு முடியும் வரை எங்களோடு ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருந்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய அதியமான் ஜல்லிக்கட்டு PR பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி.